ஈவேரா சேலத்துல ராமர் சிலையை எப்படியெல்லாம் ராமர் படத்தை அவமானப்படுத்தினார் என்பது தெரியும். ஐயா வீரமணி அவர்கள் கூட ஒரு முறை குறிப்பிட்டார், நாங்கள் ராமனுக்கு செருப்பு மாலை அணிந்த பிறகு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லைங்க, நீங்க ராமருக்கு செருப்பு மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் ராமச்சந்திரன் ஒருத்தர் முதலமைச்சரானார், எம்ஜி ராமச்சந்திரன். ராமன் எப்படி பழி வாங்குவார்? ஒரு விநாயகரை ஈவேரா உடைத்த பிறகுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 1,00,000 விநாயகர்களாக இன்னைக்கு ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க தெய்வ நிந்தனை செய்கிற கட்சியாக இருக்கு. கனிமொழி அக்கா பேசுறாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அந்த உண்டியலுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு கேட்கிறாரு. நாமெல்லாம் போனா வெங்கடாஜலபதி தான் தெரிகிறாரு, கனிமொழி அக்காவுக்கு உண்டியல் தான் தெரியுது. அப்ப கூட நாம சொன்னோம், இப்பெல்லாம் திமுக காரன் நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க, அதனால உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்கு. நீங்க கோயிலுக்கு போறதுனால அந்த அவசியம் வருகிறது. இப்படி கடவுளுக்கு எதிராக, இந்து தர்மத்திற்கு எதிராக, இந்துவுக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை அவர்கள் வெட்கப்படுவதில்லை, கூச்சப்படுவதில்லை, வெளிப்படையாகவே சொல்றாங்க. ஆன்டி ஹிந்து, ஆன்டி காட், ஆன்டி இந்தியா டிஎம்கே.